வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்று மாற நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதை மோடி பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறார். மோடி ஏன் பாராட்டுகிறார், இந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தின் கதை என்ன, அதன் பின்னணி செய்திகள் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சபர்மதி எக்ஸ்பிரஸ் இது என்ன சார் ட்ரெயின் பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அது ஒரு ட்ரெயினோட பேர் தான். அகமதாபாத்தில் தொடங்கி வாரணாசி வர மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு ட்ரெயின். அதே மாதிரி வாரணாசியிலேருந்து திருப்பி அகமதாபாத் வரக்கூடிய ட்ரெயின். அது சபர்மதின்றது காந்தியோட ஆசிரமத்தின் பெயர் என்பதால் அவரது நினைவாக அந்த காலத்தில் அந்த ட்ரெயினுக்கு சபர்மதி எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சாங்க. அப்போது இந்த ட்ரெயினில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தெரியும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் 2002. அப்போது என்ன நடக்குது, அந்த ட்ரெயினில் கரசேவகர்கள், அயோத்திக்கு போன குஜராத்தை சேர்ந்த கரசேவை செய்பவர்கள், அதாவது அந்த அயோத்தி கோயிலுக்கு செங்கல் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்ற அந்த குரூப் ஃபுல்லாக வாரணாசியில் அந்த ட்ரெயினை பிடிச்சி நேராக வராங்க. அந்த ட்ரெயின் கோத்ராவில் கிராஸ் ஆகும்போது தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதில் அந்த அயோத்தி சென்று திரும்பிய S6 கோச் நம்பர், அந்த S6 இருந்த கோச்சில் இருந்த அத்தனை பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. இது இஸ்லாமியர்களின் தீவிரவாத நடவடிக்கையால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு 40 பேர்கிட்ட கைது செய்யப்பட்டு ஒரு 11 பேருக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்டு அதெல்லாம் அப்பீலில் போய் இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் நடந்ததில் உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு 3 வருஷம் இருக்கு. அதாவது குஜராத் காவல்துறை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷன். அதற்கு பிறகு 2006 கிட்ட லல்லு பிரசாத் யாதவோட தலைமையில் ரயில்வே துறையே விசாரித்து வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். ரெண்டுமே மாறுபாடான ரிப்போர்ட். இவங்க லல்லு பிரசாத் யாதவோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, உள்ளே இருந்து தீ பிடிச்சிருச்சு அப்படின்றாங்க. ட்ரெயின்குள்ளே எப்படி சார் தீ பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ட்ரெயினில் போனதுனால அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு வராது. வட இந்தியாவுக்கு உள்ளே மட்டுமே போகக்கூடிய ட்ரெயின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே சமைப்பாங்க. ட்ரெயின்குள்ளே சமைப்பாங்களா? என்ன சார், அதான் எல்லாம் விற்கிதை வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு யோசிப்பீங்க. அங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதின்னு தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய பிரிவினர் இருக்காங்கல்ல, அந்த சாதியினரும் சரி பார்ப்பனர்களும் சரி எந்த ஹோட்டல்லையும் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன்? காசு பஞ்சம்லாம் கிடையாது. இதெல்லாம் கீழ் சாதிக்காரன் சமைச்சது, அதை போய் நம்ம வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கும்மிட்டி அடுப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இப்படி சட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கறி போட்டான்னா கங்கு மாதிரி எரியும். அந்த மாதிரி ஒரு அடுப்பு, இல்லைன்னா பம்பு ஸ்டவ், இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. போய் ஏன்னா வட இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே சென்னையிலேருந்து அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே பயணம் பண்ணால் எங்கே போவோம்? இருக்கிறதுலே ரொம்ப ஜாஸ்தியான தூரம்னா கன்னியாகுமரி வர போவோம். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்னே ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதுவே அதிகபட்ச பயண நேரமே எவ்வளவு? 12 மணி நேரம் தான். சாயங்காலம் ஏறினா காலையில் அங்கே போய் இறங்கிடுவோம். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்சலை கட்டிட்டு போய் ட்ரெயினில் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம், காலையில் இறங்கிடுவோம். அதை தாண்டி நாம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பயணம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டே, 1.5 நாள், 2 நாள்லாம் ட்ரெயினில் போக வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லி போனீங்கன்னு வச்சிங்களேன், கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ஜிடிம்பாங்க. அந்த ஜிடி எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா 48 மணி நேரம் ஆகும். அதாவது முழுமையாக 2 நாட்கள் நீங்கள் ட்ரெயின்லேயே தான் கழிச்சாகணும். அதே இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது, அது நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் இதை விட. ஆனால் அந்த ட்ரெயினே 36 மணி நேரம் ஆகும், 1.5 நாள் ஆகும். ராஜ்தானி சென்னையில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கிளம்பும். நீங்கள் இதில் போய்
1.5 நாள் கழிச்சு தான் நீங்கள் போய் அங்கே போய் இறங்க முடியும். அந்த 2வது நாள் சாயங்காலத்துக்கு மேலே தான் போய் இறங்குவீங்க. இப்படி அங்கே அவ்வளோ தூரம் பயணம். அப்போ இவனுங்க என்ன பண்ணுறதுன்னா, அடுத்த சாதிக்காரன் சமைச்சதெல்லாம் நம்ம திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து அடுப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ரெயினில் வச்சு சமைக்கிறது. அந்த சமையலில் உள்ள இதுதான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு ரயில்வே துறையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரெயினில் வந்து இந்த இஸ்லாமியர்கள் ஒரு 40 லிட்டரு கெரசீனை கொண்டு போய் ஜன்னல் வழியாக உள்ளே ஊற்றி விட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் என்னென்னா, ட்ரெயினில் வந்து நீங்கள் பிளாட்ஃபார்மை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சராசரி உயரம் கொண்டவராக இருந்தால் தரையில் நின்றுட்டு ட்ரெயினோட படியை கூட தொட முடியாது. அது அவ்வளோ உயரத்தில் இருக்கும். படியவே தொட முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய கேரேஜுக்குள்ள எப்படி 40 லிட்டர் கேனை தூக்கி உள்ளே ஊற்ற முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி வேணுமா வேண்டாமா? ஸோ அந்த போலீஸ் சொல்லக்கூடிய வெர்ஷன் உண்மையிலே தப்பாக தான் இருக்க முடியும். ஆனால் என்னோட வெர்ஷன் ஒன்று 3வது வெர்ஷன் இருக்குது. அது என்ன வெர்ஷன் சார், நீங்கள் ஒன்று புதுசாக சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உள்ளே இருந்து தீ பிடிச்சிது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உண்மையிலே தீ பிடிச்சிதா இல்லை தீ வச்சு கொளுத்திட்டாங்களா? அவங்க ஆளுங்களே அவங்க கொளுத்துவாங்களா சார் அப்படின்னா, கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே சதின்ற பேரில் கொளுத்தக்கூடிய ஆளுங்க தானே இவங்க. அதெல்லாம் நல்லாவே செய்வாங்க. ஏன் எனக்கு அந்த சந்தேகம்னா, இந்த ட்ரெயின் தீப்பிடிச்ச 1 மணி நேரத்தில் சுமார் 40,000க்கும் மேற்பட்டவர்கள் குஜராத் முழுவதும் திரிசூலம், கத்தி, கப்படா, கத்தி, இந்த வாள், ஈட்டி இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு தெருவில் இறங்கி நேரில் பார்க்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையும் அடித்து கொல்ல ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரத்தில் எப்படி இந்த செய்தி பரவுச்சு? ஏன்னா 2002லலாம் இப்போ இருக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் பரவிடுச்சு, ஃபேஸ்புக்கில் நியூஸ் போட்டாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விட்டாங்க. 10 குரூப்பில் போட்டாலே 2500 பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த டைமில் ஃபோன் வந்து சாதா ஃபோன் தான் உண்டு. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. சரியா? அப்போ எப்படி அந்த செய்தி 1 மணி நேரத்தில் மொத்த மாநிலத்துக்குள்ளேயும் பரவுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதையும் தாண்டி எத்தனை பெண்கள் வந்து ரேப் செஞ்சு கொல்லப்பட்டார்கள் நமக்கே தெரியும். பில்கிஷ் பானு ஒருத்தங்களை தான் தெரியும். ஏன்னா அவங்க மட்டும் உயிரோட தப்பிச்சிட்டாங்க. அவங்க தப்பிக்க போய் தான் அவங்க வெளியே வந்து அதை எஃப்ஐஆராக பதிவு செய்வதற்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக ஒரு வழியாக பதிவு செய்து அது கோர்ட்டுக்கு வந்து அந்த கோர்ட்டில் விசாரணை சரியாக இருக்காதுன்னு சொல்லி அதை திருப்பி மகாராஷ்டிராவுக்கு மாற்றி மகாராஷ்டிராவில் வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதை இவங்க 14 வருஷத்துலேயே விடுதலை பண்ணுறேன்னு அகமதாபாத் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பில்கிஷ் பானுவே வந்து ஏன் விட்டு போனாங்க? 11 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் சொன்னது, அன்னைக்கு காலையில் தான் நான் கடத்தரில் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு பார்ப்பனரை. அவர் என்னை பார்த்து புன்னகைத்து ஜீத்தே ரோஹோ பேட்டி அப்படின்னு சொன்னார், பல்லாண்டு வாழ்க மகளே அப்படின்னு வாழ்த்திட்டு போனார். அவரு அந்த 11 பேரில் அவரும் ஒருத்தர் தான் என்ன ரேப் பண்ணதில்ல அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. 11 பேரையும் எனக்கு தெரியும், எல்லாம் எங்கள் தெருவிலையும் எங்கள் ஊரில் இருக்கிற ஆளுங்க தான், டெய்லி நான் சந்திக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறாங்க அந்த அவங்களோட குற்றச்சாட்டில். அப்படியாக இப்போ நடந்திருக்குன்னா எவ்வளோ கொடூரமான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. காலையில் ஒரு பெண்ணை பார்த்துட்டு நல்லா இருமான்னு சொல்லிட்டு சாயங்காலம் அந்த பொண்ணையே ரேப் பண்ணுவானா ஒருத்தன். அதுவும் ரேப் பண்ணி அதுவும் கொண்டு செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா கூட இன்னொரு 2 பேர் செத்து போகிறாங்க. அதில் ஒருத்தங்க வந்து பில்கிஷ் பானுவோட அம்மா. அப்போ 3 பெண்கள்ல அந்த 2 பெண்களும் இறந்துட்டாங்கன்றப்போ இந்த பெண்ணு செத்துருப்பான்னு நினச்சி தான் விட்டு போனாங்க. அப்படி செத்துருப்பான்னு நினைக்காம இருந்திருந்தாங்கன்னா கொண்டுட்டு தான் போயிருப்பாங்க. கொலை பண்ணிட்டு போயிருந்தா பில்கிஷ் பானு கேஸ் வெளியவே வந்திருக்காது. மொத்தமாக நடந்த கலவர லிஸ்டோட லிஸ்ட்டாக அது போயிருக்கும். அவங்க பொழைச்சதுனால தான் அது கேஸ் ஆகி இந்த 11 பேர் உள்ளே போயிருக்காங்க. மற்ற எந்த பகுதியிலையும் யாரும் பிழைக்கலைன்றதுனால எதுவுமே கேஸ் ஆகாமல் போயிடுச்சு. இந்த கலவரங்கள் தொடங்கி சுமார் 3 தினங்கள் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கலவரக்காரர்கள் அவங்களா முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் ஆடி தீர்த்து முடிச்சு அவங்களே போர் அடிச்சு போய் தான் இதுக்கு மேலே ஒன்றும் வேணான்னு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து காவல்துறையோடு ஒத்துழைப்பில் நடந்த ஒரு கலவரம் தான் இந்த கலவரம். அப்போ இந்த ரயிலில் ஏற்கனவே எரித்து கொல்வது அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பிபிசி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்காக தான் என்ன பண்ணார் மோடி,
பிபிசியோட அந்த ஆவணப்படத்தை தடை செய்தார். ஆனால் இந்த படத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் நமது மோடி அவர்கள். சபர்மதி எக்ஸ்பிரஸ் உண்மைகளை வெளிக்கொண்டு வர போகிறது, அதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். அப்போ அதே வாழ்த்துக்களை பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்தப்ப ஏன் அவர் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை? பிபிசி சொன்னது உண்மை, அது வெளிவந்தால் இவர் சிக்கிக்கொள்வார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போது பார்த்தீங்கன்னா 2001 இல்லை 2000 நினைக்கிறேன், அந்த பூஜின்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு பகுதியில் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. அப்போ தான் அந்த பூகம்பத்து சரியாக நீங்கள் நிர்வகிக்கல அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த முதலமைச்சரை தூக்கிட்டு தான் மோடி உள்ள வர்றாரு. மோடி அதன் பிறகு தான் ஃபேமஸ் ஆகிறாரு. எப்படி ஃபேமஸ் ஆகிறாரு? இந்துக்களின் காவலன் அப்படின்னு ஃபேமஸ் ஆகிறாரு. எப்படி இந்துக்களின் காவலன்? இஸ்லாமியர்களை கொன்றால் இவர் கைது செய்ய மாட்டாரு அப்படின்றதுல தான் அவர் ஃபேமஸ் ஆகிறாரு. இதை வச்சு தான் கலவரம் பண்ணி ஆட்சியை பிடிக்கிறதுன்றது தான் குஜராத் மாடல். அப்போ அவரே வந்து அந்த படத்தை பாராட்டுறாருன்னா அது சுத்தமான சங்கி வெர்ஷனோட ஒரு படமாகத்தான் இருக்கும். காவல்துறை சொன்ன அந்த வெர்ஷனில் இஸ்லாமியர்கள் தான் ஊற்றி கொடுக்குறாங்கன்னு மறுபடியும் படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தை தான் பார்த்து மறுபடியும் வட இந்தியா பூரா பேசிகிட்டே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் பார்க்குறோம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.